Dear students, good morning to all. Welcome back to our 5th standard social science class. Today we are going to see about term 2 lesson 1 ancient excavation. What is the meaning of excavation? Yes, agal or aichi. Ancient excavation means pandaya agalvaraichi. Students, பூமிக்கு அடியில் பூமியின் மேலடுக்கில் அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அதாவது திங்ஸ் வந்து மீதி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது வந்து புதைஞ்சு கிடக்கும், மண்ணோடு மண்ணா புதைஞ்சு கிடக்கும். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில இடங்கள்ல இருந்து தோண்டி எடுத்து அதை வந்து ஆராய்ச்சி செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி தோண்டி எடுத்து ஆராய்ச்சி செய்பவர்கள் தான் ஆர்கியாலஜிஸ்ட், அதாவது தொல்பொருள் ஆய்வாளர்கள். மண்ணை தோண்டி முன்னோர்களின் திங்ஸை எடுக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த பணிக்கு பெயர் தான் எக்ஸ்கவேஷன், அதாவது தோண்டுதல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ்ப்ளோரேஷன் ஆய்வு பயணம். ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து என்ன தேவைன்னா அறிவு, அதாவது திறன் வந்து தேவை. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த விஷயத்தை பற்றி அதாவது முன்னாடியே அதை பற்றி ஒரு பொருள் கண்டுபிடிக்கணும், ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் ஒரு விஷயத்தை வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்டிஃபேக்ட்ஸ். வாட் ஆர் த மீனிங் பை ஆர்டிஃபேக்ட்ஸ்? எஸ், நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை நம்ம தேடி கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த பொருட்களுக்கு பேர் தான் ஆர்டிஃபேக்ட்ஸ். Okay students, take page number 97. Unit 1, ancient excavation. பண்டைய அகழ்வாராய்ச்சி. Excavation means அகழ்வாராய்ச்சி. நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை பூமியிலிருந்து தோண்டி எடுப்பதுதான் excavation. Rekha, it is so hot today. I do not think that I can go out to play. இன்னைக்கு வெயில் அதிகமாக இருப்பதனால வெளியில் போய் என்னால் விளையாட முடியாது என்று நான் நினைக்கிறேன் என்றார் ரேகா. Grandma, very true, but when I was young I used to play outdoors all the time. ஆமாம், நீ சொல்வது கரெக்டு தான். இன்றைக்கி வந்து வெயில் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது எப்பொழுதுமே நான் வெளியே போய் தான் விளையாடுவேன் என்றார் கிராண்ட்மா. ரேகா, ஹவு டிட் யூ பிளே வென் இட் வாஸ் ஹாட்? இந்த வெயிலில் எப்படி உங்களால் விளையாட முடிஞ்சது என்றார் ரேகா. கிராண்ட்மா, when I was young our neighborhood was full of trees and I used to play under the shade of the trees. Shade means நிழல், மரத்தின் நிழல். நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது எங்கள் வீட்டை சுற்றி நிறைய மரங்கள் இருந்தன. ஸோ அந்த மரங்களின் நிழலில் தான் நான் விளையாடினேன் என்றார் கிராண்ட்மா. ரேகா, வாவ், ரியலி? I wonder how people lived in those days. ரேகா, வாவ், ஆச்சரியமாக இருக்கே, அந்த காலத்தில் இருந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க என்றார் ரேகா. கிராண்ட்மா, do you know there is a way to know and understand how people lived in those days? அந்த காலத்தில் இருந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க என்பதை நீ தெரிஞ்சுக்கணும், நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு என்றார் கிராண்ட்மா. ரேகா, how is that possible? Tell me more. அது எப்படி பாசிபிளாக இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு என்றார் ரேகா. கிராண்ட்மா, have you ever found a seashell while digging in the beach? கிளிஞ்சல், பீச், கடற்கரை. நீ கடற்கரைக்கு போயிருக்கியா? அங்கே வந்து கடற்கரையில் மணலை தோண்டும் பொழுது அங்கே சீஷல், அதாவது கிளிஞ்சல்கள், சிற்பி ஏதாவது நீ பார்த்துருக்கியா என்றார் கிராண்ட்மா. ரேகா, எஸ், ஆமாம், நான் நிறையா சீஷலில் பார்த்துருக்கேன் என்றார் கிராண்ட்மா. Similarly,
There are people who dig the earth at various places to find things which are used by the people of the past. These people are called archaeologists. The process of digging the ground is called excavation. அதே போல தான் பூமியை தோண்டும் பொழுது நம் முன்னோர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த முன்னோர்கள் பயன்படுத்திய எச்சங்கள், ஸோ அதாவது அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் கிடைக்கும். ஸோ அதனை தோண்டி எடுப்பவர்கள் தான் ஆர்கியாலஜிஸ்ட். பூமியை தோண்டும் பணிதான் எக்ஸ்கவேஷன். தோண்டுபவர்கள் ஆர்கியாலஜிஸ்ட், தோண்டும் பணிதான் எக்ஸ்கவேஷன் என்றார் கிராண்ட்மா. எக்ஸ்கவேஷன் அகழ்வாராய்ச்சி. Excavation is a controlled exploration of what lies under the surface of the earth. All forms of archaeological excavation require great skills and careful preparation. மண்ணை தோண்டி ஆய்வு செய்வதுதான் எக்ஸ்கவேஷன். ஆய்வு பயணம் செய்யணும்னா அவங்களுக்கு தனி திறன்கள் அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் நெக்ஸ்ட்டு கேர்ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அந்த விஷயத்தை பற்றி கேர்ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் முன்னாடியே. எக்ஸ்கவேஷன்ஸ் ஆர் கிளாசிஃபைட் பேஸ்டு ஆன் தி பர்பஸ் லைக் பிளான், ஆக்சிடென்டல் அண்ட் ரெஸ்கியூ. அகழ்வாராய்ச்சிகள் 3 முறைகளில் பிரிக்கப்படுகிறது. லைக் பிளான்டு திட்டமிடுதல், ஆக்சிடென்டல் தற்செயலாக நடத்தல், ரெஸ்கியூ மீட்பு. ஸோ இந்த 3 முறைகளில் பிரிக்கப்படுகிறது எக்ஸ்கவேஷன்ஸ். மோஸ்ட் எக்ஸ்கவேஷன்ஸ் ஆர் ப்ராப்பர்லி ப்ரீ-பிளான்ட் and their purpose is to find buried evidences from the site. நிறைய அகழ்வாராய்ச்சிகள் ப்ரீ-பிளான்ட் அதாவது திட்டமிடுதல் மூலமாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. மண்ணுக்கு அடியில் புதைந்து கிடக்கின்ற பரீடு மீன்ஸ் புதைந்து கிடக்கிற விஷயங்கள். ஸோ மண்ணுக்கு அடியில் புதைந்து கிடக்கிற விஷயங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது தான் எக்ஸ்கவேஷன்ஸ். Let us know the things that archaeologists find during excavation are called artifacts. Artifactsனா archaeologist கண்டுபிடிக்கிற அந்த பொருள்களுக்கு பேர் தான் artifacts. Archaeologists can tell a lot about people who lived there by looking at the remains of their houses, clothes, bones and other artifacts. நம் முன்னோர்களின் மீதமுள்ள வீடுகள், துணிகள், எலும்புகள் மற்றும் அதர் ஆர்டிஃபேக்ட்ஸை தோண்டி எடுத்து பார்த்து தான் அவர்கள் எப்படி எங்கு வாழ்ந்தார்கள் என்பதை சொல்கிறார்கள் ஆர்கியாலஜிஸ்ட். Who is an archaeologist? ஆர்கியாலஜிஸ்ட்னா யாரு? Archaeologist, the people who study the history of humans and places through excavation and analyze the artifacts are called archaeologists. Excavation gives us a glimpse of the past. அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதனின் வரலாறும் அந்த இடங்களையும் தோண்டி எடுக்கும் பொழுது ஆர்டிஃபேக்ட்ஸை அனலைஸ் பண்ணுவோம். இதனை பற்றி படிப்பவர்கள் தான் ஆர்கியாலஜிஸ்ட். Some interesting examples from the world. Pyramids in Egypt. ஈஜிப்டில் உள்ள pyramids. When the pyramids were excavated, it was found that the small pyramids were made for the queens. ஆரம்ப காலகட்டத்தில் பிரமிட்ஸ் பற்றிய ஆராய்ச்சி செய்யும் போது சின்ன சின்ன பிரமிட்ஸை கண்டுபிடிச்சாங்க. அது அந்த நாட்டின் இளவரசிக்காக அல்லது அரசிக்காக கட்டப்பட்டது என்பதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. They found huge tombs with superstructures which were built for the burial of the royal family. பெரிய பிரமிட்ஸ் கிடைச்சது. அதெல்லாம் பெரிய பெரிய ராயல் ஃபேமிலிக்காக கட்டப்பட்டது என்பதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. சூப்பர் ஸ்ட்ரக்சர்ஸ் பெரிய பெரிய
pyramids. Skeletons, எலும்புகள், எலும்புக்கூடுகள். Found in the pyramid gave information about the average height and age of the people. பிரமிடுக்குள் இருக்கும் எலும்புக்கூடுகளை வைத்து அப்போ வாழ்ந்த மக்களின் ஹைட், அவர்களுடைய ஏஜ், அதனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. Indus civilization. Indus civilization is also called Harappan civilization. அதாவது சிந்து சமவெளி நாகரிகம். இந்த சிவிலைசேஷனை தான் ஹரப்பன் நாகரிகம் என்றும் அழைக்கப்படுகிறது. This was the first site to be excavated in the early 20th century. 20ஆம் நூற்றாண்டில் ஆரம்ப காலகட்டத்தில் தான் இந்த அகழ்வாராய்ச்சி தோண்டி எடுக்கப்பட்டது. Backed bricks were found underground. Backed bricks mean சுட்ட செங்கற்கள். இப்போ நம்ம வீடு கட்டுறோம் இல்லைங்களா, ஸோ அந்த செங்கல் தான். ஓகேங்களா, முதல் சுட்ட செங்கற்கள் அந்த காலத்திலும் பயன்படுத்தியிருக்காங்க என்பதை தெரிஞ்சுக்க முடிகிறது. The city had a well-planned houses with wells and proper drainage system that provide a way to direct waste water to close drains. திட்டமிட்ட வீடுகள், தெருக்கள், கழிவுநீர் வெளியேற்றுதல் அந்த காலத்திலேயே பயன்படுத்தியிருக்காங்க. There were advanced granaries, great bath and protective walls. என்னென்னவெல்லாம் தெரிய வந்தது அப்படின்னா, தானிய களஞ்சியங்கள், பெருங்குளம் படிக்கட்டுகளுடன், பெண்கள் குளிப்பதற்கு தனி இடம், ப்ரொடெக்டிவ் வால்ஸ் அதாவது சுற்றுச்சுவர், பாதுகாப்பான சுற்றுச்சுவர்கள். It was found that the city and its civilization were very advanced for their time. அந்த காலத்தில் அந்த நகரமாகட்டும் இல்லை அந்த ஊர் மக்களாகட்டும் நாகரிகத்தில் மிகவும் உயர்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பதை பற்றி இந்த சிந்து சமவெளி நாகரிக அகழ்வாராய்ச்சி மூலம் நாம் தெரிஞ்சுக்க முடிகிறது. இந்த பிக்சர் தான், இந்த இடம் தான் இந்த சிவிலைசேஷன் நடந்த இடம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து அந்த பெருங்குளம், அதாவது படிக்கட்டுகளுடன் கூடிய பெருங்குளம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், we shall see remaining portion in the next class. Thank you students.